அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் மாம்பழ சின்னம் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், என்ன கண்டனத்தை ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார்? விவரம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டத்தில் மாம்பழ சின்னம் மேடையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவதா என்றும் பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்துல தான் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்று சின்னமான மாம்பழம் சின்னம் மேடையின் பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நிலவும் தலைமை போட்டியால் மாம்பழ சின்னம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ள ஒரு பிரிவினர் அன்புமணி தரப்பை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை நாட்டின் பிரதமரே பங்கேற்கும் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகமான. இதன் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில் உள்ள ஒரு சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வில் இத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்வது பிரதமரின் பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படும் அவமரியாதை ஆகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் அடையாளம் என்றும் இது இன்னும் யாருக்கும் ஒதுக்கப்படாத நிலையில் அதனை ஒரு குறிப்பிட்ட அணி தனக்கானதாக காட்டிக்கொள்வது தமிழக மக்களை ஏமாற்றும் செயலாகும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பூர்வமான தலைமை மற்றும் சின்னம் குறித்த வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ளது என்றும் இத்தகைய சூழலில் அதிகார பலத்தை பயன்படுத்தி சின்னத்தை அபகரிக்க நினைக்கும் இச்செயலை தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கார். நன்றி கோகுல், விவரங்களுக்காக.